கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரி யாவருக்கும் என் அன்பின் இரவு தின வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்திற்கு வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு என்று. கடன் பிரச்சனை சூழ்நிலைகளிலும் வெறுக்கிற மத்தியிலும் அவர் உயர்த்துகிற தேவன். அதே போலதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் இங்கேயே இருந்தோம், ஆனால் அவருடைய அன்பு ஒன்றாய் சேர்த்து இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பேச வைத்திருக்கல. அதுதான் அவருடைய அன்பு. நாங்கள் மதம் மாற்றுகிறோம். நாங்கள் மதம் மாற்றுறதுக்கே வரல, நாங்கள் மார்க்கத்தை சொல்லி எங்கள் மார்க்கத்துக்கு வாங்க என்று நாங்கள் கூப்பிடல. தயவு செய்து இதை நாங்கள் மத பிரச்சாரமாக யாரும் கொண்டுட்டு போகாதீங்க. ஆனால் கிறிஸ்தவர்கள் என்றால் ஒரு அன்பு காட்டுகிற ஊழியர்கள் தான் கிறிஸ்தவ ஊழியம். நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் நாங்கள் அன்பை காட்டி கிறிஸ்துவ அன்பை காட்டுனது போல நாங்கள் ஒருவர் மீதும் ஒருவர் அன்பு காட்டுவது போல பிறரிடத்திலும் அன்பு காட்டு என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதே போல தான் நாங்கள் மதம் பிரச்சாரமாக இதை தயவு செய்து கொண்டு வராதீங்க. நீங்கள் வாங்க, டக்குன்னு எங்கள் மதத்துக்கு வாங்கன்னு நாங்கள் கூப்பிடல. இதை காது கொடுத்து கேளுங்க. நாங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய வார்த்தை. நாங்கள் கடமைக்குன்னு சர்ச்சுக்கு போகிறவங்க கடமைக்குன்னு ஆராதிச்சுட்டு கடமைக்குன்னு பேசுகிறாங்கன்னு காது கொடுத்து கேட்காம விட்டுறாதீங்க. இது எங்களுடைய தேவன் உலகத்தில் வைத்துவிட்டு போன வாழ்க்கை. சுவிசேஷம் என்ற பாரம் எங்கள் மீது உழுந்து கிடக்கிறது. அதே போல் இயேசப்பாவுடைய இரத்தத்தை சொல்லணும் என்று எங்களுடைய ஒவ்வொரு ஆத்துமாக்களும் துடித்து கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவ ஊழியம் பார்க்கிறவர்கள் தயவு செய்து யாரும் மதம் பிரச்சாரம் பண்ணுறாங்கன்னு தயவு செய்து யாரும் சொல்லிடாதீங்க. கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அதே போல தான் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் நாங்கள் ஒரு விஷயங்களும் எங்கள்கிட்ட வேதத்தின் அடிப்படையாக பேசிக்கொண்டு வருகிறார். அதே போல தான் நீங்கள் அந்த வேதத்தை வாசிக்கிறவர்கள் மிகுந்த சமாதானம் அளிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அதே போல தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் சமாதானம் வைத்து கொண்டிருக்கிறார். இன்னும் அன்பாக சொல்லணும்னா ஏசப்பாவுடைய பிளட் வந்து சமாதானத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் பிரச்சனையில் இருக்கிறவர்கள், இன்னும் நிறையான காரியங்களில் இருக்கிறவர்கள், இன்னும் பணம் தேவை, இன்னும் கடன் பிரச்சனைகள், ஆனால் தீர்வை கொடுக்கிறவர் கர்த்தர். தயவு செய்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு தான் இந்த சுவிசேஷம் என்ற வாய்ப்பு. அது எங்கள் மேலே பாரமாக விழுந்து கிடக்கு. அதே போல தான் இந்த காணொளி பார்த்துருக்கின்ற ஒவ்வொரு மீதும் தேவ அக்கினி வருகிறது, தேவ அக்கினி பாய்கிறது, ஒருவர்களையும் தொட்டு கொண்டு இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.